முதன்மை அதிதூதரான புனித கபிரியேல். கபிரியேல் என்றால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, கடவுளுடைய ஆற்றல் என்பது அந்த கபிரியேல் என்கிற பெயருக்கு பொருளாக பார்க்கப்படுகின்றது. கடவுளுடைய ஆற்றலாக அவர் இருக்கிறார். இந்த கபிரியேல் தூதர் 3 மதங்களில் இடம்பெறார். முதலாவதாக இஸ்லாம் மதத்தில் இந்த கபிரியேல் தூதரை ஜிப்ரியேல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். என்ன பணி ஆற்றி இருக்கிறார்னா, திருக்குரான் இருக்குல்ல, அந்த திருக்குரானை முழுமையாக அந்த இறைவாக்கினர் முகமதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அறிவிக்கக்கூடியது யாரா? அதிதூதர் கபிரியேல் தான். அந்த திருக்குரானை எழுதுவதற்கு, அந்த கடவுளுடைய வார்த்தை எழுதுவதற்கு அந்த ப்ராஃபட் இறைவாக்கினர் முகமதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செஞ்சிருக்கிறார். யூத மதத்திலும் என்ன செய்கிறார்? கபிரியேல் இடம்பெறுகிறார். கிறிஸ்தவ மதத்திலும் புனித கபிரியேல் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தூதராக இடம்பெறுகிறார். இந்த மாதிரி 3 மதங்களிலும் ஆண்டோருடைய வார்த்தையை சுமந்து சொல்லக்கூடியவராக மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பணியை அதிதூதர் கபிரியேல் செய்து வருகின்றார்.